ஹாய்ங்க. நேத்து சண்டே இல்ல. அம்மா பவானி சாகர் போயிருந்தாங்க. அங்க டேம்ல மீன் உயிரோட பிடிச்சு வலையில கொண்டு வந்திருந்தாங்க. நான் வாங்கிட்டு வரேன். மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ள மீன் குழம்புக்கு வேணுங்கிற எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். வந்ததும் மீனை உள்ள போட்டு வைக்கிற மாதிரி. ஸோ அத நான் வீடியோ எடுத்திருக்கேன். அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க. இந்த மீன் குழம்பு செய்ய ஒரு 30 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டை வடச்சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 4 பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஒரு பிளேட்டில் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு குக் பண்ண ஈஸியாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னா சின்ன ஸ்பூன் சைஸ் தாங்க எல்லாமே. சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் தூள், இது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ போடுறது இந்த குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல, புளிக்குழம்புக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அந்த மிளகாத்தூள் 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது மட்டன் மசாலா, நம்ம சக்தி மசாலாவில் மட்டன் மசாலா இருக்குல்ல, அது ஒரு 1 இல்லைனா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலா. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் பக்கத்தில். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது இப்போ டைம் கிட்டத்தட்ட 9:30 ஆகுது. இதை நான் அடுத்த நாள் சாப்பிட்றதுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மீன் குழம்பு. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக நான் அரிசி பருப்பு சாதம் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டோம், அதனால் லேட் ஆகிடுச்சு. ஸோ அரிசி பருப்பு சாதம் ஒரு சைடு, இந்த பக்கம் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இதை நல்லா வதங்கி முடிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. நான் சமைச்சு முடிச்சிட்டேன். நைட்டு சாப்பாடு சமைச்சு முடிச்சிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வதக்கின மசாலா கூட ஒரு அரை மூடி தேங்காய் திருவி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் என் பையனுக்கு ஹேர் கட் போயிட்டுருக்கு. அவங்க அப்பாவை ஹேர் கட் பண்ண சொல்லி பண்ணிவிட சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே. இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். மீன் குழம்பு தாளிக்க நான் கொஞ்சமாக கடலெண்ணெய், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் எதுக்காகனா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நான் அந்த மசாலா வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையில் என்னால் மசாலா போட முடியலைங்க, ஒரே நிமிஷம். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக இதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பத்தலை, ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு டைலூட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எங்கள் மாமனார் ஒரு ஹோட்டலில் ஹெட் குக்காக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் தான் சொல்வார், எந்த குழம்பு செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு. நம்ம ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சமைச்சு முடிச்சிட்டேன்னா இப்போ அதிலிருந்து கொஞ்சம் பாத்திரத்தை டக்குன்னு கழுவிட்டு என் பையனோட யூனிஃபார்மையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே மீன் கொண்டு வந்துட்டாங்க அம்மா. நிறையா இருந்துச்சுங்க. நான் இவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. நிறையா மீன் இருந்தது. இது எப்படா கழுவி முடிக்க போகிறோம் அப்படின்னு கரெக்டாக எங்கள் அம்மா மீன் வாங்கிட்டு வரும்போது மணி 10:15. ஸோ அவங்கள எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிவிட்டு நான் மீன் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அதிலிருந்து சில பீசஸ் எல்லாம் எடுத்து குழம்புல போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்பு கிட்டத்தட்ட ரெடி. இப்போ அந்த தலையெல்லாம் உள்ளே போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சுது அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறம் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கும்ல, இன்ஸ்டன்ட் மசாலா, ஜேபி மசாலா கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மசாலாவை நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ 1 பை 1 எல்லா மீன்லையும் எல்லா மசாலையும் தடவி நான் எடுத்து வைக்கணும். கிட்டத்தட்ட மணி 11:30 ஆகிடுச்சு. இதெல்லாம் நான் கழுவி எல்லாம் செஞ்சு முடிக்க இப்போ நீ எல்லா மீனுக்கும் மசாலா பரட்டி வைக்கணும்.
ஆக்சுவலாக மீன் குழம்பு வந்து இப்போ செஞ்சுட்டு அப்போவே சாப்பிட்றத விட ஃபியூ ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலே அம்மா வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் அதனால் காலையில் சாப்பிட்றதுக்கு காலையில் சாப்பிட்றதுக்காக மீன் குழம்பும் செஞ்சு வச்சுட்டேன். காலையில் பொரிக்கிறதுக்காக மசாலாவும் பெரட்டி டப்பாவில் எடுத்துகிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சுட்டு நான் போய் தூங்குறேன். மணி 12:30 ஆச்சு. இப்போ காலையில் மீன் குழம்பு நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. அதை ஒரு தடவை நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் மார்னிங் ஆஸ் யூஷுவல் எக்கு. எனக்கு மீன் குழம்புக்கு இட்லி தான் வேணும்னு எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய குழந்தை அடம் பிடிச்சதுனால இட்லி ஊற்றிட்டுருக்கேன். சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு. பையனுக்கு வந்து மீனெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியாது. ஸோ அவனுக்கு வெஜ்ஜு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்றதுக்காக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். தவா ஃப்ரை தான் வேணும்னு சொன்னார். அதனால் ஒன்றா போட்டு மெதுவாக பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்சால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்கள பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாகவே டேஸ்ட்டு வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.